ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த சில நாட்களாக நம்ம கணவன் மனைவி குறித்து தியானிக்கிறோம். நம்ம ரெண்டு காரியங்களை இந்த நாட்களில் பார்க்கலாம். எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவனும் மனைவியும் என்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா எப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சாதான் எப்படி இருக்கணும்னு தெரியும், எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சால் தான் எப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரியும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு தேவை. இந்த நாளில் கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஏன்னா பிரச்சனைகளை குறித்து மாத்திரமே பார்ப்பது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் பிரச்சனைகள் தெரிஞ்சாதான் நமக்கு தீர்வு என்னங்கிறது தெரியும். அப்போது பிரச்சனைகளையும் பார்க்கணும், தீர்வையும் பார்க்கணும். இந்த நாளில் முதலாவது நம்ம கணவன் ஆண்டவர் எப்படிப்பட்ட சாயலில் ஆண்டு வைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை நமக்கு கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்தரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் படையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இந்த நாளில் முதல்ல இருக்கிற ஒரு பகுதியை மாத்திரம் 25, 26, 27 மாத்திரம் நம்ம தியானிக்கலாம். முதலாவது, புருஷர்களே உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல எபேசு சபைக்கு எழுதுகிறார். பவுலுடைய இந்த விளக்கம் ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். ஏன்னா புருஷர்களை பவுல் இங்கே எப்படியாக ஒப்பிடுகிறார்னா, கிறிஸ்துவுடைய சாயலில் ஒப்பிடுகிறார். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் என்று சொல்லி கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் படையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சபைக்காக தன்னைவே கொடுத்தார். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பாருங்க, ஒரு பெரிய ரகசியம் இதில் இருக்கு. இயேசு கிறிஸ்து முதலாவது நம்மை தேடி வந்ததுனால தான், நம்ம மேலே அன்பு வைத்ததுனால தான், நமக்காக ரத்தம் சிந்துறதுனால தான், அதனால தான் இன்றைக்கு சபை இயேசு கிறிஸ்து மேலே திருப்பி அன்பு காண்பிக்குது. ஸ்தோத்திரம். எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுகிறான், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுகிறான். அப்போது இன்னைக்கு சபையில் சில பேர் அன்பு கூறுகிறாங்க இயேசு மேலே, தன் வாழ்க்கையவே இயேசுக்காக ஒப்பு கொடுத்து ஓடுகிறவர்கள் நான் அநேகர். ஏன்னா இயேசுவோடைய அன்பை ருசி பார்த்ததுனால தான் இன்னைக்கு எல்லாருமே இயேசுவுக்காக வாழணும், இயேசுவுக்காக ஜீவிக்கணும்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சிலர் வேலையை விடுறாங்க, சிலர் பெரிய விளக்கிரயம் செலுத்துகிறாங்க. அப்போது இதெல்லாமே இந்த ஊழியம், இந்த ஆண்டருக்காக ஓடுகிறது, அர்ப்பணிப்பு, விலைக்கிரயம், இதெல்லாம் எதனாலன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு சபை அதுக்கு அவர் காண்பிச்ச அன்புக்கு திருப்பி காண்பிக்குது. ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது அன்பு கூர்ந்தார், அதுக்கு பிறகு நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா! அப்போ இந்த இடத்துல பவுல் புருஷனை கிறிஸ்துவின் சாயலையும் சபையை மனைவியின் சாயலையும் அவர் காண்பிக்கிறார். அப்போ நம்ம இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு புருஷனும் இயேசு கிறிஸ்துடைய சாயலில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா! அப்போ ஆண்டவர் முதல்ல நம்மளை சொல்ற ஒரு விஷயம், புருஷர்களே உங்க மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்கிறார்.
நம்ம ஒரு பெண் மேலே வைக்கிறதான அந்த அன்பு, அந்த அன்பு தான் ஒரு பெண்ணை வந்து அந்த கணவனிடத்துல அது மாற்றும். கணவன் மேலே திருப்பி அன்பு காண்பிக்கிற ஒரு பிரகாரமாய் மாற்றும். The love which is shown by the husband. கணவன் கிறிஸ்துவின் சாயல்ல தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாதான் மனைவி அதோடைய அந்த அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் திருப்பி வந்து மனைவி வந்து கணவன் மேலே அன்பு காமிக்கிறாங்க. ஒரு கணவன் அன்பு காமிக்காம மனைவி திருப்பி அன்பு காமிக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து சபைக்காக, அதாவது ஜனங்களாகிய நமக்காக மணவாட்டி என்று சொல்லுகிறாங்க. அப்போ இந்த சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருன்னா, he gave his whole life. அவர் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் அவர் அடி வாங்கினது, அவர் பாடு அனுபவித்தது எதற்காகனா, நான் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லி அதை அந்த அன்பு காண்பிக்கிறதுக்காகத்தான் அவர் அவ்வளோ பெரிய ஒரு விலைக்கரையும் கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். அப்போ அதுபோல ஒவ்வொரு புருஷனும் மனைவியிடத்துல அன்பு கூறுவதற்காக இயேசு கிறிஸ்துடைய சாயல்ல ஒவ்வொரு கணவனும் மாற வேண்டியது அவசியமாக இருக்குது. இது எளிதான காரியமான்னு கேட்டால் ஈஸி இல்லை. இது எனக்கும் சேர்த்து இன்னைக்கும் எனக்கு எளிதான ஒரு காரியம் இல்லை. இன்னைக்கு நமக்கு இதுதான் நம்மளோட லைஃப் அப்ளிகேஷன். நல்லா கவனிங்க, நான் பேசுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயம் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இது நமக்கு வெறும் செய்தியாக நம்மளுடைய தலைக்கு வெறும் தகவலாக ஏற்றிக்கொண்டு அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றாது. ஆனால் இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அப்போ இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும்போது, அவர் சபைக்காக தன்னையே கொடுத்தார் என்று சொல்லும்போது, he gave something to get the love of the church. அவர் அந்த சபையோட அன்பை பெற்றுக்கொள்வதற்காக தம்மையே கொடுத்து அவர் அந்த நம்மளுடைய அன்பை அவர் சம்பாதித்திருக்கிறார். இப்போ ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஸோ விளங்க பண்ணுகிறார். எப்படி அன்பை விளங்க பண்ணுறாருன்னா, நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை நம்ம பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை, நல்லா இருக்கும்போது, நான் நல்லவனாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எனக்காக மரிக்கலை. நான் பாவியாக இருக்கையில், நான் ரொம்ப மோசமாக இருக்கையில் எனக்காக அவர் ஜீவனை கொடுத்து நான் அவனை நேசிக்கிறேன்னு சொன்னதுனால தான் அதுதான் இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணுது, அவர் அண்டைக்கு நம்மளை இழுக்குது. ஸ்தோத்திரம். அதே போல் ஒரு கணவன் மனைவியிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு அவங்க நல்லவங்களாக இருக்கும்போது, அவங்க எல்லாவற்றிலும் சரியாக இருக்கும்போது அன்பு செலுத்துறதுனால அவங்க திருப்பி அன்பு செலுத்துகிறது இல்லை. அவங்க எல்லாவற்றிலும் சரியில்லாமல் இருந்தாலும் கூட ஒரு கணவன் இயேசு கிறிஸ்துடைய சாயலில் அன்பு செலுத்தும் போது ஒரு மனைவி அந்த அன்பினால் தொடப்பட்டு தான் திரும்பி ஒரு கணவனிடத்தில் அன்பு செலுத்துகிறாள். அல்லேலூயா. சரி, எவ்வளோ பெரிய வெளிப்பாடு பவுலுக்கு பாருங்கள். அப்போது ஒரு கணவன் கிறிஸ்துவின் சாயலில் மாறுவதற்கு நல்லா கவனிங்க, கணவன் இன்னைக்கு ஆண்டோடைய உதவியை நாட வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் சொந்த மாம்சத்தில் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனைவிடத்தில் அன்பு செலுத்த முடியாது. இன்றைக்கும் எனக்கும் என்னுடைய சீனியர் பாஸ்டர் அவர்கிட்ட பேசும்போது சொல்ல ஒரு விஷயம், சதீஷ், நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். எதுக்காகனா என் மனைவியிடத்தில் அன்பு கூறுவதற்காக அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கையை நம்ம வெட்கப்படுத்தாது. அப்போது பரிசுத்த ஆவியான ஒரு உதவியினால தான் ஒரு கணவன் மனைவிடத்தில் அன்பு செலுத்த முடியுமே தவிர, பரிசுத்த ஆவியான ஒரு உதவி இல்லாமல் கணவனிடத்தில் ஒரு கணவனால் மனைவிடத்தில் அன்பு செலுத்த முடியாது. எஸ், ஒவ்வொரு கணவனும் பரிசுத்த ஆவியனுடைய உதவியை நாட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா
எதுக்காகனா இயேசு கிறிஸ்துடைய சாயலை மனைவியிடத்தில் வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு கணவனும் மனைவியிடத்தில் அன்பாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியுடைய உதவியை நாட வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும்போது முதலாவது திருமணத்திலிருந்தே ஆரம்பிக்கணும். இன்னைக்கு சில கிறிஸ்துவாக செயல்பட வேண்டிய புருஷன்மார்கள் வரும்போதே மனைவியிடத்தில் வரும்போதே எவ்வளோ தருவீங்க, எவ்வளோ போடுவீங்க, எவ்வளவு கிடைக்கும், ஸ்தோத்திரம். விசேஷமாக நாகர்கோவில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நாகர்கோவிலில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வரும்போதே கல்யாணம் பண்ணுற டைம் தான் வேட்டையாடுற டைம், அப்படின்னா வசூல் பண்ணுற டைம் அப்படின்னு சொல்லி நிறைய கலெக்ஷன் நடக்கிற இடம் அது. ஸ்தோத்திரம். உண்மையை சொல்கிறதுக்காக மன்னிச்சிருங்க. ஏன் மற்ற மாவட்டங்களில் நடக்கிறதையா? இல்லை, அதிகமாக நடக்கிறது இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில். அப்படின்னா நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், 100 பவுன் நகை, ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் ஒரு காரு, 5 லட்ச ரூபா பணம் எல்லாம் கொடுத்து தான் ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதான் ஒன்று. அதனால் இது கிறிஸ்துவின் சாயல் இல்லை. நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் வரதட்சணை எதிர்பார்த்து தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் மற்ற மதத்தில் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு செய்கிறது என்ன தெரியுங்களா? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணோன்னா ஒரு ஆண் வரதட்சணை கொடுத்து தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும். ஆனால் உண்மையை சொல்லணும், அது யார் செய்யணும்னா